ஏய் தனுஷா, என்னடா டிஷர்ட் எவ்வளோடா? 500 ரூபா. 500 ஆமாம் 500 ரூபா. ஏய் போய் பேசாதடா. டேய் யாரா போய் பேசுறா? டேய் லிஸ்ட் போடுறா பாரா, எல்லாத்துக்கும் 500 ரூபா தானே வாங்கி 50 ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி பேசுறா. லிஸ்ட்டுக்கு அதெல்லாம் விடாத. பக்கத்து இருக்கார பசங்க 400 வச்சுக்கிறானுங்க, நம்ம பசங்க நீ 100 ரூபா எச்சா வாங்கியிருக்கிற. டேய் அது வேற குவாலிட்டி, நான் சொல்றது வேற குவாலிட்டிடா. டேய் இந்த குவாலிட்டிக்கு அதெல்லாம் பேசாதடா, கடுப்பாக போயிடுவேன். இப்போதான் வரப்போதான் விசாரிச்சுட்டு வந்தேன். யார்டா கேட்ட? என்னடா விசாரிச்சு சொல்றா. இப்போதான் வரப்போதான் சோனான்ட்டு விசாரிச்சுட்டு வந்து பார்க்குறேன், ஃபோன் அடிக்கிறேன். கேள்றா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஹலோ ஆ ஹலோ சோனா, நான் தானே தியாகி பேசுகிறேன். சொல்லு தம்பியே. பொம்சுண்ணா, நான் அந்த டிஷர்ட் எவ்வளோண்ணா அது? ஒரு டிஷர்ட் முன்னூத்தி போறப்பா. நான் கூப்பிட்றேன். சரி இப்போ என்னடா சொல்கிற? டேய் 350 ரூபா டிஷர்ட்டை 500 ரூபாய்க்கு வாங்குற நீ ஊருக்கார பசங்க எல்லாத்துக்கிட்டே ஏமாத்திடுது. ஒவ்வொரு டிஷர்ட்டும் 150 ரூபா கமிஷன் அடிக்கிறேன்டா. எச்சா பண்ண தப்பு தான். நீ 500 ரூபா கொடுத்தியா? 500 ரூபா திருப்பி கொடுத்துறேன். உனக்கு டிஷர்ட் ஃப்ரீயாக அடிச்சு தயவு செய்து நீ மட்டும் ஆடிக்கிறாங்க. கண்டிப்பாக அடிச்சு கொடுத்துருங்களா? கண்டிப்பாக அடிச்சு கொடுத்துறேன். ஏய் பொய் சொல்லாத. நீ அடிச்சு கொடுத்துருந்தா அதில் வர காசுனா நோம்பிக்கு சரக்கு சைடிஸ் எல்லாம் அதுலேயே பார்த்து குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான்டா நட்பு.